மாமா லைட்டு ரொம்ப டிம்மாக இருக்குது மாமா. உனக்கா அந்த டியூப் லைட் போட்டுவிடுவோம் அதை கழட்டிட்டு. இல்லை இது அப்படியே இருக்குது, வேறு இன்னொரு அந்த பக்கம் இந்த பட்டி எடுத்து போட்டுவிடுவோம். இருட்டாக இருக்குது. மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். சில்லி போடுமான்னாரு. அப்புறம் இன்றைக்கி மகளிர் இருந்தாங்க வீடியோ போடுறதில்லன்னாரு. போடுறதில்ல. இதுதான் அந்த 2 வருஷம் பக்கமாக போகுது. அந்த பையன் ஒடிஷாக்கார பையன் இருந்தான். அவன் தான் இதில் ஓப்பன் பண்ணி கொடுத்தான். அவன் இதில் நம்பர் என்னன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லை. மறுபடியும் நாம் போட்டாலும் அவனுக்கு எடுக்க மாட்டேங்கிறான். எப்படி எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அது எங்கள் நாத்தனா பொண்ணு, நீங்கள் அதுக்காகலாம் பார்க்காதீங்க அத்தை, நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு. அப்படி அப்புறம் சரி, அப்புறம் இன்றைக்கி கூட ஃபோன் போட்டு கேட்டாங்க, ஏன் அத்தை மாதிரி வீடியோ போடுறது இல்லைன்னு. என்ன கண்ணு போடுறது, ஏதாவது கமெண்ட் எதாவது பண்ணால் கூட நமக்கு படிக்க தெரிய மாட்டேங்குது அப்படின்னா. அது அப்படிலாம் நினைக்காதீங்க அத்தை. நீங்கள் எப்பயும் போல் ஏதாவது ஒரு நாளைக்கு டெய்லியும் போடலைன்னா கூட வாரத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு போடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அதே எனக்கு சொல்கிறது ஆசையாக இருக்குது. நம்ம படிக்காதனால நமக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்குது. அந்த பையன் சொன்னான்னா நம்ம அது நம்ம போவான்னு எங்களுக்கு தெரியாது. திடீர்னு போட்டு போயிட்டான். போய் 2 வருஷம் ஆக போகுது. சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போனான். இந்த நம்பரை தான் நம்ம அவன் சொல்லியிருந்தான்னா பரவாயில்ல. இப்போ மட்டும் 2 வருஷம் முடிஞ்சு நாத்தனாப்பில் நீங்கள் போடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே. நானே படிக்கலைனாலும் நான் இந்த அளவுக்கு இது பண்ணுறேன். அதே ஒரு முன்னேற்றம் தானே. ஃபோன் வந்தால் முன்னாடி உனக்கு எடுக்க கூட தெரியாதும்மா. இப்போ நீ இதெல்லாம் எடுத்து இவ்வளோ தூரம் செய்கிறாங்கிறாங்க. எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணியாரெல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல ராஜி, நீ இந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒன்று. அண்ணி அப்போது அண்ணி கல்யாணம் 38 வருஷம் ஆகுது. 86 கல்யாணம் ஆச்சு அண்ணாவுக்கு. அண்ணி சொல்கிறாங்க அவங்க அப்போயே 8வது படிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க 8வது படிச்சிருக்காங்க, மெஸ்ஸு வச்சுருக்காங்க, அது கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறாங்க பிடிக்கிறாங்க. அவங்க கூட எனக்கெல்லாம் அதில் தெரியாது அப்படிங்கிறாங்க. சும்மா சொல்கிறீங்களா, நீ ஏனி என்னை இப்படியெல்லாம் வெறுப்பேற்றுறீங்க அப்படின்பே. இல்லை கண்ணு, நான் நீ போடுறதெல்லாம் நல்லா இருக்குது. தம்பி அண்ணன் மகன் காட்டு வரது அண்ணன் மருமகளும் பார்த்துட்டு சொல்லுவாங்களாட்டுக்குது எங்கள் அண்ணியார்கிட்ட, நல்லா இருக்குது கண்ணு அப்படின்னாங்க. சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நம்ம படிக்காத நம்ம இந்தளவுக்கு பண்ணுறோமா அப்படின்ட்டு. நம்ம எதுவுமே துணிஞ்சு இது பண்ண அது ஒரு மாதிரி உனக்கெல்லாம் தேவையாக உனக்கெல்லாம் இனிமேல் எதுக்கு அப்படின்னு கேட்டால் மனசு கஷ்டமாக இருக்கும். நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் நமக்கு மனசா திருப்தியாக இருக்குது. மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். பாய். எங்கள் வீட்டில் வந்துடுவார். டிஃபன் செய்யணும். சில்லி போடுமான்னாரு. நாளைக்கு ஊருக்கு போகிறோம், அதுக்கு கடை சாத்திடுவாங்கன்னு போய் முடி வெட்டி கட்டுறதுக்கு போய்க்கிறாரு. இன்னைக்கு கடையில் கொஞ்சம் லைனுக்கு போனார். பழசெல்லாம் பிரித்தார். நம்ம டைம் இல்லை. நாளைக்கு போகும்போது வீடியோ போடுறேன். காசு இல்லை, வீடியோ அனுப்பணும்னா காசு இல்லை. அப்புறம் எப்படிப்பா நாளைக்கு அன்னையர் தினம் இன்றைக்கி தானே போடணுன்னா, அது மக்கே நாளைக்கு இன்றைக்கி எடுத்து மக்கே நாளைக்கு போட்டால் பார்க்க மாட்டாங்களா? இல்லை நம்ம நினைக்கிறதுல தான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னாரு. சரிப்பா அப்படின்ட்டேன். காசு போட்டால் நீ யாருக்குமே ஃபோனே போட மாட்டேங்கிற. யாருக்கும் ஃபோன் போட எங்கள் பொண்ணு பேசுது, எடுத்து பேசுகிறேன், நான் போடுறேன் பேசுது, அவ்வளோதான். பாய் மக்களே.